கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் அனைவருக்கும் அன்பராம் இயேசு கிறிஸ்துவினுடைய நல்நாமத்தினால வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொளியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலும் தேவனுடைய செய்தியை பகிர்ந்தளிப்பதிலும் நான் தேவனுக்குள்ளாக நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாளின் தியான தலைப்பு பிலேயாம். இந்த தியானத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வதற்கு முன்பாக ஒரு சிறு ஜெபத்தை ஏறெடுப்போம். அன்பும் கிருபையும் உள்ள நல்ல தகப்பனே, இந்த நேரத்திலும் உம்முடைய வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசும்படிக்கு நீங்கள் தயவு பண்ணதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியை கேட்கும்படிக்கு கூடியிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆவியினால் நிரப்புங்க. அடியேனை மறைத்து நீங்கள் பேசுங்க. அடியேனையும் உம்முடைய ஆவியினால் நிரப்பியறல வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். இந்த செய்தி என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்கு இந்த செய்தி இந்த இடத்துல பகிர்ந்தளிக்கப்பட நீங்கள் உதவி செய்யுங்க, வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. மீட்பராம் இயேசு நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிலேயாம் இவன் மெசபதோமியா நாட்டை சார்ந்த ஒரு நபர். இவன் யூத சமுதாயத்தை சார்ந்த நபர் அல்ல. ஒரு காலத்தில் தேவனுக்கு நல்ல ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு நல்ல மனிதனாக காணப்பட்டான். இந்த பிலேயாமுக்கு தேவனை பற்றியும் தேவனுடைய ஜனத்தை பற்றியும் நன்றாக தெரியும். என்னாகமோ 24:8 வாசிக்கும்போது, தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டா மிருகத்துக்கு ஒத்த பெலன் அவர்களுக்கு உண்டு, அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள் என்றான். தேவன் தான் அவங்கள எகிப்திலேருந்து புறப்பட பண்ணினார். தேவன் அவர்களோடு இருக்கிறார். காண்டா மிருகத்திற்கு ஒப்பான பெலன் அவர்களிடத்தில் இருக்கிறது என்பதை இந்த பிலேயாம் அறிந்திருந்தான். அதுபோல் இந்த பிலேயாமுக்கு என்ன ஒரு காரியமும் தெரியும்னா, இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, குறி சொல்லுதல் இல்லை. அப்படின்னா இஸ்ரவேலுக்கு விரோதமாக என்ன பண்ண முடியாது, யாராலும் எதுவும் செய்ய முடியாது. என்னாகமும் 23:23 இந்த வசனம் காணப்படுகிறது. அடுத்ததாக, தேவன் சபிக்காத அந்த ஜனத்தை தன்னால் சபிக்க முடியாது, சபிக்கவே முடியாது என்பதை பிலேயாம் அறிந்திருந்தான். எந்த வல்லமையினாலும் அந்த ஜனத்தை என்ன பண்ண முடியாது, மேற்கொள்ள முடியாது. என்னாகமும் 23:8 தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பதெப்படி, கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பதெப்படி என்றான். அதோடு கூட இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். தேவன் இஸ்ரவேலை விரும்புகிறார். அவர்களை அவர் ஆசீர்வதிப்பதையே விருப்பமாக கொண்டிருக்கிறார் என்பதை பிலேயாம் நன்கு அறிந்திருந்தான். என்னாகமும் 24:1 வசனம், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது. இன்னும் என்னாகமும் 23:21 அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை, அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடே இருக்கிறார், ராஜாவின் ஜெயகம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது என்றான். அதோடு கூட இயேசு கிறிஸ்துவனுடைய முதலாம் வருகையையும் முன்னுரைத்தான். அந்த முன்னுரைத்ததோடு கூட அந்த வருகைக்காக, அந்த வருகையில் தான் பங்கு பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையையும் உடையவனாக காணப்பட்டான். பாருங்கள், பிலேயாம் எவ்வளோ ஒரு மேலான ஒரு அறிவை உடையவனாக இருந்தான். இதை நம்ம என்னாகமும் 24:16-17 வசனங்களில் நம்ம வாசிக்கலாம். தேவன் அருளும் வார்த்தையை கேட்டு உன்னதமானவர் அளித்த அறிவை அறிந்து சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன் சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும், அது மோவாபின் எல்லைகளை
நொறுக்கும், சேத் புத்திரர் எல்லோரையும் நிர்மூலமாக்கும் என்றார். என்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வருகை, அதில் தான் பங்கு பெற வேண்டும் என்கின்ற அந்த ஒரு நம்பிக்கையோடு இருந்தான். அதோட கூட அவனுக்கு என்ன தெரியும்னா, அந்த மோவாபின் எல்லைகள் நொறுக்கப்படும், மோவாப் தேசம் அது அழிக்கப்படும் அப்படிங்கிறதும் யாருக்கு தெரியும்? இந்த பிலேயாமுக்கு தெரியும். ஆனாலும் இவ்வளவும் அவன் அறிந்திருந்தாலும் அந்த பிலேயாம் வழி தவறி அவன் வீழ்ந்து போனான். அவன் தன்னுடைய அந்த மேலான ஒரு நிலையிலிருந்து வீழ்ந்து துன்மார்க்கரோடு அவனும் பட்டயத்தினால மடிந்து போனான் என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இன்னைக்கு என்ன ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம் என்றால், பிலேயாம் எவ்வாறு வீழ்ந்து போனான்? இவ்வளவு மேலான நிலையில் இருந்த பிலேயாம், சரியான ஒரு அறிவை உடையவனாய் இருந்த பிலேயாம், நல்ல நம்பிக்கைகளை உடைய பிலேயாம் எவ்வாறு விழுந்து போனான்? இந்த பிலேயாமுடைய வாழ்க்கையிலிருந்து தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடங்கள் என்ன என்கின்ற இந்த 2 காரியத்தை இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். சரி, முதலாவது காரியம், பிலேயாம் எவ்வாறு விழுந்து போனான்? பிலேயாம் விழுந்து போவதற்கான முதல் காரணம், இந்த பிலேயாம் சரியான ஒரு அறிவு இருந்துச்சு பாருங்க. அவன் தேவனை பற்றியும் இஸ்ரவேலை பற்றியும் மோவாபை பற்றியும் கூட சரியான ஒரு அறிவு இருந்தது. அவன் எது சரி என்று அறிந்திருந்தாலும் அல்லது நம்பினாலும் அவன் என்ன செய்யறான்னா, அந்த விருப்பத்திற்கு ஏற்றபடி வாழ்கிற மனதில்லாதவனாக இருந்தான். அவனுக்கு எது சரின்னு தெரியும், ஆனால் அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழாதவனாக அவன் காணப்பட்டான். அப்போ இஸ்ரவேலை அழிக்கும்படிக்கு, இஸ்ரவேலை சபிக்கும்படிக்கு மோவாப் தேசத்தின் ராஜா பாராக் என்ன பண்ணான்னா, இவன்கிட்ட தன்னுடைய ஆட்களை அனுப்பினான். அப்படி அனுப்பி, நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து இஸ்ரவேல் மக்களை சபித்தீர்களே என்றால் நான் அவர்களை மேற்கொள்வதற்கு ஒரு வழி உண்டாகும். ஆகவே நீங்கள் தயவாக என்ன பண்ணுங்க, இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு நீங்கள் எங்கள் நாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவன் அழைக்கும்படிக்கு தன்னுடைய தூதர்களை அனுப்பினான். இப்போ இவனுக்கு தெரியும், என்ன தெரியும்? அவர்கள் தேவன் இஸ்ரவேல் மக்களோடு இருக்கிறார். அவரை எகிப்தில் பயங்கரமான அந்த ஒரு சூழல்லேருந்து ஓங்கிய புயத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் அவர் மீட்டு இருக்கிறார் என்பது அவருக்கு தெரியும். நம்ம வாசித்த அந்த வசனங்களில் வாசித்தது போல மோவாப் அது சிதறடிக்கப்படும், அழிக்கப்படும் அப்படிங்கிறதும் யாருக்கு தெரியும்? பிலேயாமுக்கு தெரியும். அப்படின்றால் இப்படி வந்த தூதர்கிட்ட இவன் என்ன செஞ்சிருக்கணும், என்ன சொல்லியிருக்கணும்? எப்பா, அவங்கள நீங்கள் அழிக்க முடியாது, ஒன்று வேணா நீங்கள் செய்யுங்க, நீங்கள் மனம் மாறுங்க, அந்த இஸ்ரவேல் தேவனை ஏற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கணும்? அங்கே ஒரு நல்ல ஆலோசனையை கொடுத்து அவன் என்ன பண்ணியிருக்கணும்? அவங்கள வழி நடத்தியிருக்கணும். ஆனால் அதுக்கு பதிலாக இந்த பிலேயாம் என்ன செஞ்சான் தெரியுமா உங்களுக்கு? அந்த வந்த தூதர்கள்ட்ட, நீங்கள் கொஞ்சம் அந்த இரவு நேரத்தில் கொஞ்சம் இருந்துட்டு நாளைக்கு காலைல போங்க, நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன், தேவன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்குறேன். 2 பேதுரு 2வது அதிகாரம் 15வது வசனம், செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயாரின் குமாரனாகிய பிலேயாமின் வழியை பின்பற்றினார்கள், அவன் அநீதித்தின் கூலியை விரும்பினான். பிலேயாமுக்கு எதன் பேரில் விருப்பம் இருந்துச்சு? அவன் கொடுக்கக்கூடிய அந்த வெகுமதிக்கு பேரில், அந்த அநீதத்தின் கூலி பேரில் அவனுக்கு விருப்பம் இருந்ததுனால, இவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கிற ஒரு காரியத்தையும் அவன் என்ன பண்ணான்னா அங்கே மீறும்படிக்கு அவன் மனதுள்ளவனாக இருந்தான். எது செம்மையான வழின்னு அவனுக்கு தெரிந்திருந்தாலும் செம்மையான வழியை விட்டு விலகி அந்த அநீதத்தின் கூலியை அவன் விரும்பினான். தன்னுடைய விருப்பத்தையும் அவனுக்கு மாற்றிக்கொள்வதற்கு மனதில்லை. அதனால் என்ன பண்ண முடியல, அந்த ஆசையை, அந்த அநீதித்தின் கூலியை விடுறதுக்கு மனசு இல்லை. சரின்னு தெரியும், ஆனாலும் அந்த விருப்பத்தை, தன்னுடைய தவறான முடிவை, விருப்பத்தை அவன் மாற்றிக்கொள்ள விரும்பாதவனாக இருந்தான். பாருங்க, நமக்கு ஒரு அழகான ஒரு பாடம் இங்கு இருக்கிறது.
பிலேயாம் விழுந்து போவதற்கான முதல் காரணத்தை நம்ம பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்? விருப்பம், அதாவது சரியான அறிவு இருந்தாலும் தன்னுடைய விருப்பத்தை மாற்றிக்கொள்ள மனதில்லாத போது அது அவனுடைய அழிவிற்கு முதல் படியாக இருந்தது. நமக்கு ஒரு பாடம் இருக்கிறது. நம்ம யோசிச்சு பார்ப்போம். நம்முடைய அறிவு அல்லது நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய விருப்பம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய ட்ரஸ்ட், நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய இன்ட்ரெஸ்ட், என்னுடைய விருப்பம் எப்படி இருக்குது? என்னுடைய ஆர்வம் எப்படி இருக்குது? நம்ம சிந்திச்சு பார்க்கணும். பாருங்க, இந்த பணக்கார வாலிபன் ஆண்டவர்கிட்ட வந்தான். ஆண்டவரே, நான் நித்திய ஜீவனில் பிரவேசிக்க என்ன நன்மையை செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டான். விருப்பம், நல்ல விருப்பம் இல்லை? ஆண்டவர் சொன்னார், நித்திய ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினா என்ன பண்ணு? கற்பனையை கைக்கொள். அது கற்பனையை கைக்கொள்றேன்னு சொல்கிறான். ஆனால் அப்படி கைக்கொள்ளல. அதை புரிய வைக்கிறதுக்கு என்ன சொன்னார்? உனக்கு உண்டானதெல்லாம் விற்று நீ தரித்திரருக்கு கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு அழைப்பை கொடுக்குறாரு. நித்திய ஜீவனில் பிரவேசிக்கணுங்கிற அந்த விருப்பம் அவன்கிட்ட காணப்பட்டிருக்கும் என்றால் அவன் என்ன செஞ்சுருக்கணும்? அந்த நல்ல போதகருடைய ஆலோசனையின்படியே என்ன பண்ணியிருக்கணும்? அதெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடுத்துட்டு இவரை பின்பற்றி இருக்க வேண்டும். விருப்பம் பாருங்க நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் மன்னிக்கணும், நம்பிக்கை பாருங்க நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் விருப்பம் என்ன பண்ணல? நல்ல விதமாக அங்கு இல்லை. அது அதற்கு எதிர்மாறானதாக இருந்தது. அதுபோல் நம்முடைய அறிவு, நம்முடைய விருப்பம் ரெண்டும் ஒன்றாக இணைந்து இருக்கிறதா நம்ம சிந்திச்சு பார்க்கணும். தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நமக்கு தெரியுமா தெரியாதா? நமக்கு நல்லா தெரியும். நம்ம இந்த தேவனுடைய வார்த்தையை நம்ம நம்புகிறோமா? நிச்சயமாகவே நம்புகிறோம். ஆனால் பாருங்கள், நம்ம விருப்பம் என்ன? நம்முடைய பெயர் பிரஸ்தாபத்தை முன்னாடி வச்சு நம்மளை உயர்த்தணும். இதுதானே நம்முடைய விருப்பமாக இருக்கிறது, நம்முடைய செயலாக இருக்கிறது. அதுபோல் ஒருவனையும் நியாயம் தீர்க்கக்கூடாது, நமக்கு தெரியும். ஒருவனையும் அற்பமாய் எண்ணக்கூடாது, நமக்கு தெரியும். ஆனால் பாருங்கள், எத்தனை நேரம் நம்ம மற்றவர்களை நாம் நியாயம் தீர்க்கிறவர்களாக அல்லது அவர்கள் பேரில் வருத்தத்தையும் கசப்பையும் அவர்களை மன்னிக்காத ஒரு இருதயத்தையும் உடையவர்களாக நாம் இருக்கிறோம். நம்முடைய அறிவு அல்லது நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய விருப்பம் ரெண்டும் எப்படி இருக்கு பாருங்க. பிலேயாமுக்கு எப்படி இருந்துச்சோ அது போல இருக்கிறதா நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நமக்கு தெரியும், ஓய்வு நாள் இதுதான், ஓய்வு நாள் இதுதான், இதை நம்ம என்ன பண்ணோம்? ஆசரிக்க வேண்டும். தேவன் நியாய தீர்ப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய 2ஆம் வருகை மிக சமீபம். இதெல்லாம் நம்ம நம்புகிறோம் இல்லையா? இதெல்லாம் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறது. ஆனாலும் ஓய்வு நாளில் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நாம் மீறி கொண்டு இருக்கிறோம். நியாய தீர்ப்பின் வேலையில் நம்ம இருக்கிறோன்னு தெரியுது. ஆனாலும் எவ்வளவு துணிகரமான ஒரு வாழ்க்கை முறை. 2ஆம் வருகை அது தவிர்க்க முடியாததுன்னு நமக்கு தெரியும். ஆனால் ஆயத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை. பாருங்க, நம்முடைய அறிவு, நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? நம்முடைய விருப்பம் எப்படி இருக்கிறது? பிலேயாமுடைய பிரச்சனை என்னது? நல்ல அறிவு இருந்துச்சு, தேவன் தான் அவங்களோட இருக்கிறாரு, இஸ்ரவேல் மக்களை சபிக்க முடியாது, எல்லாம் தெளிவான அறிவு இருந்துச்சு. ஆனால் அவன் விருப்பம் அந்த அநீதத்தின் பொருளின் மீது, அந்த பணத்தின் மீது அவனுக்கு அந்த விருப்பம் காணப்பட்டது. ஆகவே அது அவனுடைய அழிவிற்கு வழிநடத்தக்கூடியதாக காணப்பட்டது. பாருங்களேன், சத்தியத்தை நாம் அறிந்தபோது நாம் எதை அறிந்தோமோ அந்த அறிவில் நம்ம என்ன பண்ணோம்? நம்முடைய விருப்பம் இருந்தது. அதை தான் தேவன் சொன்னார். என்ன சொல்றாரு? ஆதியிலே கொண்டிருந்த அன்பு அப்படின்னு சொல்றாரு. அப்போ சத்தியத்தை அறிந்தபோது நம்முடைய அறிவும் நம்முடைய விருப்பமும் ஒன்றா இருந்துச்சு. அப்போ எப்படி இருந்தோம்? நம்ம அன்பா ஆதியில் கொண்டிருக்கிற அந்த அன்பில் நம்ம காணப்பட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் காலப்போக்கில் நம்முடைய அறிவு அப்படியே தான் இருந்துச்சு. ஆனால் விருப்பம் என்ன பண்ணிடுச்சு? மாறிப்போச்சு. உலகத்தை நோக்கி அல்லது நம்ம சுயத்தை திருப்திப்படுத்துகிற காரியத்தில் நம்முடைய விருப்பம் மாறும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, வெளிப்படுத்தல் 2:4 சொல்கிறார், நீ ஆதியிலே கொண்டிருக்கிற அன்பை விட்டாய். இன்னைக்கும் நமக்கு அறிவு மாறி போயிடல, ஆனால் என்ன பண்ணிடுச்சு? விருப்பங்கள் மாறக்கூடியதாக காணப்படுகிறது. நம்முடைய நம்பிக்கை என்ன? என்னுடைய விருப்பம் என்ன? பிள்ளையாமுடைய நம்பிக்கை நல்லா இருந்துச்சு, ஆனால் அது என்னது? விருப்பம் அது
அநீதத்தின் கூலியை விரும்பக்கூடியதாக இருந்ததுனால அவன் விழுந்து போனான் என்று நாம் பார்க்கிறோம். பிலேயாம் விழுந்து போவதற்கான இரண்டாவது காரணம் என்ன? பிலேயாமுடைய இருதயத்தின் விருப்பம்லாம் என்னவா இருந்துச்சு? ரொம்ப கீழே இருந்துச்சு. பார்த்தோம், முன்னாடியே நம்ம பார்த்தோம் பாருங்க. அவன் அநீதத்தின் கூலியை விரும்பக்கூடியவனாக இருந்தான். அவன் விருப்பம் கீழ் நோக்கி இருந்துச்சு. ஆனால் அவன் எப்படி பேசினான் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு மேலான ஒரு காரியத்தை, ஒரு மேலான ஒரு நபரை போல அவன் பேசக்கூடியவனாக இருந்தான். தேவ பக்தியின் வேஷம் பிலேயாம்கிட்ட காணப்பட்டது. இப்போ முதலாவது தடவை ஆண்டவர் என்ன பண்ணுறார்? அவங்கள அனுப்பி விட்டுடு அப்படின்னு சொன்னதுனால பிலேயாம் என்ன பண்ணிட்டான்? அனுப்பி விட்டுட்டான். ஆனால் விருப்பம் என்னவா இருந்துச்சு? அந்த பாலாக்குடைய ஆசீர்வாதத்தின் பேரில் அவனுக்கு விருப்பம் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் சொன்னதுனால அவனை அனுப்பி விட்டுட்டான். இப்போ மறுபடியுமாக அந்த மோவாப் ராஜா பாலாக்கு என்ன பண்ணான்? ஒருவேளை பிரபுக்களை அனுப்புவோம், இன்னும் கொஞ்சம் நிறைய ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுவோம், அவனுக்கு வாக்காக கொடுத்து நம்ம அனுப்புவோம். இப்படி அனுப்பும்போது அவன் என்ன பண்ணுவான்? ஒருவேளை வருவான்னு சொல்லிட்டு ரெண்டாவது முறை என்ன பண்ணார்? பிரபுக்களை அனுப்பினார். என்னாகமம் 25:15-17. பாலாக் மறுபடியும் அவர்களிலும் கனவான்களான அதிக பிரபுக்களை அனுப்பினான். உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன், நீர் சொல்வதையெல்லாம் செய்வேன், நீர் வந்து எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்ல சொன்னான். அப்படின்னா இப்போ பாருங்க, அதிக கனமான ஒரு மதிப்புக்குரிய பிரபுக்களையும் அதிகமான ஆசீர்வாதங்களையும் அவன் வாக்கு பண்ணி அவர்களை என்ன பண்ணான்? அவர்கிட்ட அனுப்பினான், பிலேயாம்கிட்ட. இப்போ பிலேயாமுடைய விருப்பம் என்ன? முதல் தடவை வந்தப்பயே அவன் விருப்பம் என்னது? அந்த அநீதத்தின் கூலியில் விருப்பம்தான், அப்பயே விருப்பம்தான். ஆண்டவர் சொன்னாருக்கிறதுனால அனுப்பி விட்டான். இப்போ ரெண்டாவது தடவை இன்னும் அதிக கனத்தோடு நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்போம், என்ன கேட்டாலும் நாங்கள் தரோம் அப்படின்னு சொல்லி பிரபுக்கள் வரும்போது இவனுக்கு என்ன ஆயிடுச்சு? மனசில் என்னது? கீழ்த்தரமான அல்லது அந்த இச்சை காணப்பட்டாலும் அதை வெளியில் காட்டிக்கல. என்ன சொல்கிறான் பாருங்களேன். என்னாகமம் 22:18. பிலேயாம் பாலாக்கின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, பாலாக்கு எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும், சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது. எவ்வளோ ஒரு சரியான ஒரு பதில் பாருங்க. எப்படி சொல்றான்? நீங்க எவ்வளவு என் வீடு நிறைய பொண்ணு வெள்ளி கொடுத்தாலும் சரி, சின்ன காரியத்தில் இருந்தாலும் சரி, பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, நான் என் தேவனுடைய கட்டளையை நான் மீற மாட்டேன். ரொம்ப தெளிவாக பேசுகிறான்ல, ரொம்ப தெளிவாக. இந்த வார்த்தையை கேட்கும்போது எப்படி இருக்கும்? எவ்வளவு ஒரு ஒரு சரியான ஒரு நேர்மையான ஒரு மனிதன்னு நினைக்க தோணும். ஆனால் பாருங்க, அடுத்த என்ன சொல்கிறான் பாருங்களேன். என்னாகமம் 22:19. ஆகிலும் நான் என்னது, நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் நான் அதுக்காகலாம் ஆண்டவருடைய வார்த்தை மீறி நடக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணுமா, கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்லுவார் என்பதை நான் அறியும்படிக்கு நீங்களும் இந்த ராத்திரி இங்கே தங்கியிருங்கள் என்றான். அவனுக்கு தெளிவாக தெரியும். ஆனால் என்ன சொல்கிறான் பாருங்க, ஆனாலும் நீங்கள் கொஞ்சம் தங்கி பாருங்க, நான் மறுபடியும் ஆண்டவர்கிட்ட கேட்டு பார்க்குறேன். ஏன்னா ஆசீர்வாதம் பெருசு. அப்போ என்ன பண்ணிடுறான், ஆண்டவர்கிட்ட மறுபடியும் போய் என்ன பண்ணணும், நம்ம கேட்டு பார்ப்போமே. ஆனால் பாருங்க, இந்த ஆசை மனசுக்குள்ளார இருக்குது, மோசமான ஆசை மனசுக்குள்ளார இருக்குது. ஆனால் பேசுறது எப்படி பேசுகிறான்? நீ வீடு நிறைய வெள்ளி கொடுத்தாலும் சரி, பொண்ணு கொடுத்தாலும் சரி, சின்ன காரியமோ பெரிய காரியமோ எந்த காரியமாக இருந்தாலும் என் தேவனாய கர்த்தருடைய வார்த்தைக்கு கட்டளையை மீறி நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். நோக்கம் அல்லது இருதயத்தின் எண்ணங்கள் அதெல்லாம் கீழே இருக்குது. ஆனால் பேசுறது எப்படி இருக்குது? ரொம்ப அழகா, ரொம்ப பெரிய பெருந்தன்மையான பெரிய காரியங்களை அவன் பேசக்கூடியவனாக இருந்தான். தேவ பக்தியின் வேஷத்தை உடையவனாக இருந்தான். ஒரு நான் மேற்கோளை வாசிக்கிறேன். முற்பிதாக்கள் தீர்க்கதரிசியில் 40வது அதிகாரத்திலேருந்து நான் இந்த மேற்கோளை வாசிக்கிறேன் பாருங்களேன். 2வது தடவை பிலேயாம் சோதிக்கப்பட்டான். அந்த தூதுவர்களின் வேண்டுகோளுக்கு மறுமொழியாக அவன் பெரும் மன உணர்வினையும் நேர்மையையும் உடையவன் போல தன்னை காட்டி, எவ்வளவு பெரிய தொகையான பொன்னினாலும் வெள்ளியினாலும் தேவனுடைய சித்தத்திற்கு எதிராக அவனை ஈர்க்க முடியாது என்று வாக்குறுதி செய்து கொண்டான். ஆனால் அந்த அரசனின் வேண்டுகோளுக்கு இணங்க அவன் ஏக்கமுள்ளவனாக இருந்தான். எப்படி இருந்துச்சு?
வெளியில் சொல்கிறது தான் அப்படி இருந்துச்சு ஒழிய இருதயத்தில் ஏக்கம்லாம் என்னது, ஐயோ அந்த பணம் போயிடக்கூடாது, அந்த ஆசீர்வாதத்தை கிடைச்சா நல்லா இருக்குமே, மறுபடியும் ஆண்டவர்கிட்ட கேட்டு பார்ப்போம், அப்படி தான் அவன் இருந்தான். பாருங்க, தேவ பக்தியின் வேஷம். நம்ம கூட நம்ம பேசுகிற விஷயங்கள், நம்பிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் மட்டும் இல்லை, நம்ம பேசுகிற விஷயங்களும் என்னது ரொம்ப பெருசு. ஆனால் மனசு எப்படி இருக்கிறது நமக்கு தெரியும் இல்லை? ஒவ்வொரு நபருக்கும் நம்ம எப்படி இருக்கிறோம், என்ன எண்ணிக்கொண்டு இருக்கிறோம், என்ன பேசிக்கிட்டு இருக்கிறோங்கிறது அது வேற மனுஷனுக்கு, வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஏன்னா மனுஷன் முகத்தை பார்க்குறான். ஆனால் நம்ம இருதயம் என்ன ஒரு எண்ணங்களில் இருக்கிறது, எதை விரும்பி கொண்டு இருக்கிறது. ஆனால் வெளியில் நான் எண்ணத்தை பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத யார் அறிவா? தேவன் அறிவார். நம்ம அறிந்து கொள்ள முடியும். நம்ம யோசித்து பார்க்கணும், நம்ம எப்படிப்பட்ட ஒரு நபராக நாம் காணப்படுகிறோம். உணவுபூர்வமாக, நேர்மையாக, உறுதி உள்ளவர்களாக நாம் சத்தியத்தை பேசலாம். ஆனால் நாம் சத்தியத்திற்கு எதிரான ஒரு விருப்பம் அல்லது அதை மாற்றிக்கொள்ள நாம் விரும்பாமல் நம்ம மேலோட்டமாக பேசிக்கிட்டு இருக்கிற எந்த ஒரு காரியமும் நமக்கு ரட்சிப்பை கொடுக்காது. நம்ம பேசுகிற காரியங்கள் மூலமாக அது நம்மை நிரூபிப்பது அல்ல. எது நம்மளை நிரூபிக்குது? நம்ம எதை நடப்பிக்க விரும்புகிறோமோ அல்லது நம்முடைய இருதயம் எதன் பேரில் பற்றுதலாக இருக்கிறதோ அதுதான் நான் யார் என்பதை நிரூபிக்கிற ஒரு காரியம். நம்ம பேசுறதெல்லாம் கிடையாது, நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் கிடையாது. எதை நாம் செய்கிறோமோ அதுதான் நாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பேச்சுக்கும் நம்முடைய விருப்பத்திற்கும் ஒரு வேறுபாடு இருக்கிறதாங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நம்ம அதெல்லாம் அதிகம் நேரம் நம்ம என்ன பண்ணுறதில்ல, நம்ம பேசிகிட்டு இருக்கிறது தான் நாம்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு பாருங்கள், பிரகாசிக்கிற அநேக நட்சத்திரங்கள் விழுந்து போகும் அப்படின்னு சொல்லி ஒரு மேற்கொள்ள சாட்சிய ஆபத்துலேருந்து நான் வாசிச்சிருக்கிறேன். ஏன் பிரகாசிக்கிற நட்சத்திரங்கள் விழுந்து போகும்? பிரகாசிப்பது அது மோசமானதா? இல்லை. அவங்க ஏன் பிரகாசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், மேன்மையான விஷயங்களை அறிந்து வைத்திருப்பதனால, அந்த மேன்மையான விஷயங்களை பேசுவதனால பிரகாசிக்கிறாங்க. ரொம்ப அருமையான விஷயத்தை பேசுகிறாரே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அநேகர் விரும்புகிறார்கள். அப்போ மேலான விஷயங்களை பேசுவதன் மூலமாக பிரகாசிக்கிறார்கள். ஆனால் கீழான விருப்பத்தை தங்கள் இருதயத்தில் வைத்திருப்பதனாலே அவர்கள் விழுந்து போகிறார்கள். அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஆகவே என்னுடைய இருதயத்தின் எண்ணம், நாட்டம், விருப்பம் எப்படி இருக்கிறது, என்னுடைய பேச்சு எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்பை பற்றியும் விசுவாசத்தை பற்றியும் பிரமாணத்தை பற்றியும் இன்னும் எப்படி நம்ம ரொம்ப பெருந்தன்மையாக நடந்து கொள்ளணுங்கிறத பற்றியும் குடும்பத்திற்கான நல்ல ஆலோசனை கொடுப்பதை பற்றியும் நம்மளை போல பேசுகிறவங்க யாரும் இருக்க முடியாது. நல்லா பேசுவோம், ஆனால் நம்முடைய எண்ணங்கள் எவ்வாறு இருக்கிறது, நம்முடைய விருப்பம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் எதை அறிந்திருக்கிறோமோ, நாம் எதை பேசுகிறோமோ அது நம்முடைய விருப்பமாக, நம்முடைய செயலாக இருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மத்தேயு 6வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் பொக்கிஷம் எங்கிருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். அப்போ பிலேயாம் தேவனுக்கு விரோதமாக இருந்த அந்த கீழான விருப்பங்களை அவன் மாற்றிக்கொள்ள மனதில்லாத போது, அதே சமயம் ரொம்ப மேன்மையான விஷயங்களை அவன் பேசக்கூடியவனாக காணப்பட்டான். அந்த தேவ பக்தியின் வேஷம் ஒரு நாள் கலைஞ்சு போச்சு. அவன் விழுந்து போனான். பிலேயாம் விழுந்து போனதற்கான 3வது காரணம், பிலேயாம் பாருங்க, தன்னுடைய விருப்பத்தை மாற்றிக்கொள்ள அவன் மனதில்லாமல் இருந்தபோது அவன் தேவனுக்காக செய்ய வேண்டிய அந்த கடமையையும் அதை புரிந்து கொள்வதற்கு தேவன் கொடுத்திருந்த அந்த வாய்ப்புகளையும் அவனால் என்ன பண்ணவே முடியல, புரிந்து கொள்ளவே முடியவில்லை. பாருங்கள், நம்ம மனசை நம்ம மாற்றிக்கலன்னா, நம்முடைய விருப்பம் மோசமானதாக இருக்கும்போது அதை நாம் ஒற்றுக்கொண்டு அதை நாம் மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் தேவன் என்ன நமக்காக வச்சிருக்கிற அந்த கடமை அல்லது என்னெல்லாம் செய்யணும்னு ஆண்டவர் வச்சிருக்கிறாரோ அதெல்லாம் நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. நாம் மனம் மாறுவதற்காக கொடுக்கிற சந்தர்ப்பங்களை கூட நம்மளால் என்ன பண்ண முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. அதை நம்ம அலட்சியப்படுத்திடுவோம். பிலேயாமுடைய வீழ்ச்சி
இந்த இடத்துல ஆரம்பமானது. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியங்கிறது யாருக்கு தெரியும்? பிலேயாமுக்கு தெரியும். சொன்னது பிலேயாம் தான். ஆனால் என்ன பண்ணுறாங்க பாருங்க, ஆண்டவர் போகலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்தாரு. அப்படி அனுமதி கொடுத்தவர் என்ன பண்ணாரு? நீ அங்கே போயிட்டு என்ன சொல்லணும் அப்படிங்கிறதையும் சொல்லி தான் அனுப்புனார். என்ன செய்யணும் அப்படிங்கிறத அங்கே சொல்லி அனுப்புனார். ஆனால் இந்த அனுமதியை பிலேயாம் என்ன பண்ணான்? தனக்கு சாதகமாக பயன்படுத்தி மனசில் நினச்சிக்கிட்டான், அங்கே போய் நம்ம என்ன பண்ணலாம், எப்படியாவது ஏதாவது ஒரு வழியில் மோவாபுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணம் தான் அவன்கிட்ட காணப்பட்டதே ஒழிய அவன் என்ன பண்ணல, ஆண்டவர் சொன்னபடி போய் அங்கே சொல்லணுங்கிற எண்ணத்தில் அவன் காணப்படவில்லை. ஒரு மேற்கோளை நான் வாசிக்கிறேன் பாருங்க, 40வது அத்தியாயம் முற்பிதாக்களும் தீர்க்கதரிசியிலேருந்து. அப்படிப்பட்ட நடத்தையை பின்பற்றி கொண்டிருக்கும் ஆயிரக்கணக்கானவர்கள், அப்படிப்பட்டனா பிலேயாமுடைய நடத்தையை பின்பற்றி கொண்டிருக்கும் ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த காலத்தில் உள்ளனர். அவர்களுடைய கடமை அவர்களுடைய விருப்பங்களுக்கு இசைவாக இருந்தால் அதை புரிந்து கொள்வதற்கு அவர்களுக்கு கஷ்டம் இருப்பதில்லை. அது வேதாகமத்தினாலும் அல்லது காரணத்தினாலும் சூழ்நிலைகளினாலும் அவர்களுக்கு முன்பாக தெளிவாக வைக்கப்பட்டிருக்கிறது. ரொம்ப தேவன் தம்முடைய சித்தத்தை வேதாகமத்தில் ரொம்ப தெளிவாக வச்சிருக்கிறாரு. ஆனால் இவங்க விரும்புறது வேதத்தில் இல்லைங்கிறதுனால அல்லது இவங்க விரும்புகிறத வேதம் சொல்லலைங்கிறதுனால தான் அநேகர் வேதத்தை வாசிக்கும் போது அதுலேருந்து எதை கண்டுபிடிக்க முடியல, தேவனுடைய சித்தத்தை கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது. சரியா? உங்களுக்கு தேவன் தம்முடைய சித்தத்தை வேதத்தில் வச்சிருக்கிறாருங்க. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன், நீங்கள் என்ன செய்ய சித்தமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கற்றுக்கொள்ளுகிற, மாற்றிக்கொள்ளுகிற, ஒத்துக்கொள்ளுகிற ஒரு ஆவியோடு வேதத்தை வாச்சா வேதம் என்ன பண்ணும்? தேவனுடைய சித்தத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கும், அது நமக்கு புரியும். ஆனால் நம்ம இருதயத்தை மாற்றிக்க மனசு இல்லாமல் வேதத்தை வாசிக்கும் போது அதில் தேவனுடைய சித்தத்தை நம்மளால் என்ன பண்ண முடியாது, விளங்கி கொள்ள முடியாது. நான் தொடர்ந்து வாசிக்கிறேன் பாருங்க. ஆனால் இந்த சான்றுகள் அவருடைய விருப்பங்களுக்கும் ஆசைகளுக்கும் எதிரானதாக இருப்பதால் அவர்கள் அவைகளை அடிக்கடி ஒரு பக்கமாக ஒதுக்கி வைத்துவிட்டு தங்களுடைய கடமையை அறிந்து கொள்வதற்காக தேவனிடத்தில் செல்வதற்கு துணிகரம் கொள்ளுகிறார்கள். அப்போ ஏன் நம்மளால் தேவனுடைய சித்தத்தை விளங்கி கொள்ள முடியல? நம்ம விருப்பத்தை, ஆசையை நம்ம ஒதுக்கி வைக்க நமக்கு மனதில்லாத போது வேதத்திலேருந்து என்ன பண்ண முடியாது, தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியாது. அல்லது எந்த ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகள், பலவிதமான பலத்த செய்கைகள், அடையாளங்கள், அற்புதங்கள் என்ன இருந்தாலும் சரி பாருங்க, யூதர்களுக்கு மத்தியில் ஆண்டவர் எவ்வளவோ அடையாளங்களை, அற்புதங்களை, தீர்க்க தரிசன நிறைவேறுதலை அங்கே சுட்டி காட்டிய போதும், நடப்பித்து காட்டிய போதும் யூதர்களால் என்ன பண்ண முடியல, அவர்தான் மேசியாங்கிறத விளங்கிக்கவே முடியல. அப்போ தங்களுடைய எண்ணம் அல்லது தங்களுடைய விருப்பம் கீழானதாக காணப்படும் போது, அதை மாற்றிக்கொள்ள மனதில்லாத போது, அதான் ரொம்ப முக்கியம். மாற்றிக்க மனசு இல்லைனா, நம்ம மோசமாக இருந்தால் ஆண்டவர்கிட்ட போனோம்னா ஆண்டவர் மாற்றிடுவார். ஆனால் மாற்றிக்கொள்ள, ஒத்துக்கொள்ள நமக்கு மனமில்லாத போது தேவன் நமக்காக வைத்திருக்கிற கடமையையோ அல்லது நாம் மாறுவதற்காக அவர் கொடுக்கிற ஒவ்வொரு படிப்பினையும், பாடத்தையும், சந்தர்ப்பத்தையும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, விளங்கி கொள்ளவே முடியாது. பாருங்க, பிலேயாம் என்ன பண்ணுறான்னா, நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். என்னாகமும் 22:32. கர்த்தருடைய தூதனானவர் அவனை நோக்கி, உன் வழி எனக்கு மாறுபாடாய் இருக்கிறதினால் நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன். ஆண்டவருக்கு என்ன தெரியும்? இருதயத்தில் இருக்கிறது ஆண்டவருக்கு தெரியும். அப்படிங்கிறது யாருக்கு? பிலேயாமுக்கு தெரியும். அப்போ பாருங்க, ஆண்டவர் சொன்ன அந்த காரியத்தை பயன்படுத்திக்கிட்டு அங்கே போய் ஆண்டவருக்கு விரோதமாக ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் நினைத்து கொண்டிருக்கிற அந்த காரியம் ஆண்டவருக்கு தெரியாதுங்கிறது போல அவன் போயிட்டு இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வழி எனக்கு எப்படி இருக்கு, மாறுபாடாக இருக்கிறது. நீ நல்ல ஒரு எண்ணத்தில் நீ அங்கே போகல, அதனால் நான் என்ன பண்ணுறேன், இப்போ உனக்கு எதிரியாக நான் நிற்கிறேன். ஏன்னா நீ தேவனுடைய ஜனங்களுக்கு எதிராக நீ நிற்கும்போது நான் உனக்கு எதிராக வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே அவர் சொன்னார். இப்படி அவர் அந்த தேவன் அறிவாருங்கிறத கூட அறிஞ்சிக்க முடியாமல் இருந்தான். அதோடு கூட என்ன பண்ணான், அந்த கழுதையில் போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் கர்த்தருடைய தூதனானவர் என்ன பண்ணுறாரு, அந்த கழுதைக்கு முன்பாக நின்றபோது கழுதை என்ன பண்ணுச்சு, வேற பக்கம் போச்சு. மறுபடியும் அதை அடித்து கொண்டு வந்தான், மறுபடியும் வேற பக்கம் போகுது.
3வது தடவை என்ன பண்ணுதுன்னா, ஒரு குறுகலான பாதையில் போகும்போது அங்கேயும் தூதன் நின்ன போது இந்த கழுதை என்ன பண்ணுச்சு, அவனை கொஞ்சம் ஒதுக்கி அந்த செவரில் இடிக்கும்படிக்கு அவன் கொண்டு போகும்போது இப்போ அவன் கழுதையை அடிக்க ஆரம்பித்தான். இப்போ என்ன நடந்துச்சு, என்னாகுமோ 22, 28லேருந்து 30 நம்ம வாசிக்கிறோம் பாருங்கள். உடனே கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார், அது பிலேயாமை பார்த்து, நீர் என்னை இப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது. அப்பொழுது பிலேயாம் கழுதையை பார்த்து, நீ என்னை பரியாசம் பண்ணி கொண்டு வருகிறாய், என் கையில் ஒரு பட்டயம் மாத்திரம் இருந்தால் இப்பொழுதே உன்னை கொன்று போடுவேன் என்றான். கழுதை பிலேயாமை நோக்கி, நீர் என்னை கை கொண்ட காலம் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஏறின கழுதை நான் அல்லவா, இப்படி உமக்கு ஏதாகிலும் நான் செய்தது உண்டா என்றது. அதற்கு அவன் இல்லை என்றான். பாருங்க, வேடிக்கையா இருக்கா இந்த காரியம். கழுதையுடைய வாயை திறக்கிறாரு, கழுதை பேச ஆரம்பிச்சிருச்சு. இவன் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு நபர்கிட்ட பேசுறது போல கழுதைகிட்ட பேசிட்டு வரான். நான் என்ன தப்பு பண்ணேன், நீங்கள் வாங்கினதுலேருந்து நான் உங்களுக்கு நல்லது தானே பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறார். ஆமாம் ஆமாம், நீ நல்லது பண்ணிக்கிட்டு இருக்கிற, இப்போ ஏன் என்ன அடிக்கிறீங்க? எப்படி அங்கே ஒரு உரையாடல் நடக்குது. அங்கே அவனால் பேசாத ஒரு மிருகம், அதை 2 பேர் 2:14 நம்ம வாசிக்கும்போது, தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான், பேசாத மிருகம் மனுஷ பேச்சை பேசி தீர்க்கதரிசனுடைய மதிக்கேட்டை தடுத்தது. ஆனால் அதை கூட அவனால் என்ன பண்ண முடியல, அறிஞ்சிக்க முடியல. ஒரு பேசாத ஒரு மிருகம் பேசுதேப்பா, இது எப்படி அப்படின்னு ஆச்சரியப்பட்டிருக்கணும். அதானே பட்டிருக்கணும். ஒரு கழுதை திடீர்னு பேசினா, இவன் பாருங்க அவனுடைய அந்த மோசமான அவனுடைய இருதயம், கழுதை பேசுதேங்கிறத கூட உணர முடியாமல் கழுதிக்கிட்டே பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டு வரான். அவனுடைய மதிக்கேட்டை தடுக்கும்படிக்கு கழுதையை பேசினார். கழுதையின் மூலமாக தேவன் என்ன பண்ணார், பேசினார். அதை கூட அவனால் விளங்க முடியவில்லை. அப்படின்னா நம்ம பேச்சு எவ்வளவு உயர்வானதாக காணப்பட்டாலும், நம்முடைய விருப்பம் கீழானதாக இருக்கும்போது, தேவ சித்தத்தை நிறைவேற்றுவது நம்முடைய நோக்கமாக இருக்காது. நம்ம என்ன பண்ண முடியும், எவ்வளவு வேதத்தை ஆராய்ந்தாலும் தேவனுடைய சித்தத்தை அதிலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளவே முடியாது. ஆகவே நம்ம மனம் மாறணும். நம்முடைய எண்ணம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சரி, அவங்களுக்கு சரி. அடுத்தது 4வது காரணம், பிலேயாம் விழுந்து போவதற்கான காரணம் 4. என்ன செஞ்சான்னா, எது தேவனுடைய சித்தம் அப்படிங்கிறத அவன் தெரிஞ்சிருந்துச்சு, ஆனாலும் தன்னுடைய மனசை மாற்றிக்கல. இப்போ பாருங்க, அவனை கடிந்து கொள்றாரு. அவன் மாறுவதற்கான சந்தர்ப்பம், அழைப்பு எல்லாம் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனாலும் அவன் மனம் மாற விரும்பாத போது, அங்கே மோவாபில் போய் சபிப்பதற்கு முயற்சி பண்ணால் சபிக்க முடியல. இப்போ மறுபடியும் என்ன பண்ணிட்டான், அவன் தன்னுடைய இடத்துக்கே வந்துட்டான். ஆனாலும் அவன் எண்ணெல்லாம் என்னவா இருந்துச்சுன்னா, எப்படியாவது அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிடணுங்கிறதே அவனுடைய எண்ணமாக இருந்தபோது, ஆண்டவர் அவன் விருப்பத்தின்படியே வாழும்படிக்கு அவனுடைய வஞ்சனைக்கு அவனை விட்டுட்டார். இப்போ என்ன பார்க்குறோம், நாம் தேவனுடைய சித்தத்தை ஏற்று மனம் மாறுகிற ஒரு வாழ்க்கை காணப்படவில்லை என்றால், தேவன் என்ன செஞ்சிருவார், நம்ம எதை விரும்பிக்கிட்டு இருக்கிறோமோ அதன்படி வாழ்கிறதுக்கு அனுமதியை கொடுத்துருவார். அவ்வளோதான், விட்டுருவார். நம்ம என்ன பண்ணோம், நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரோமர் 1வது அதிகாரம் 28வது வசனம், தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதபடியினால் தகாதவையை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார். அப்போ தேவன் ஒரு நபருடைய வாழ்க்கையை எளிதாய் இழக்க விரும்புவது இல்லை. அவனுக்கு தேவையானதை போதிக்கிறாரு, சரியானதை சொல்லி கொடுத்து, சரியானபடி வாழ்வதற்கான சந்தர்ப்பத்தை கொடுத்து, அதில் வாழ்வதற்கான அழைப்பையும் சந்தர்ப்பங்களையும் நமக்கு கொடுத்து, அதை புரிஞ்சிக்கலன்னா கூட மனம் திரும்புவதற்கான மறுபடியும் வாய்ப்பை கொடுத்து, அதையெல்லாம் மறுபடியும் நம்ம அலட்சியப்படுத்தி நம்ம எப்படி வாழணும்னு விருப்பப்படுறோமோ அப்படி தான் வாழ்வோம் அப்படின்னு சொல்லி நம்ம தீர்மானிக்கும் போது, தேவனை அறிகிற அறிவை பற்றி கொள்ள மனதில்லாத போது தகாதவையை செய்யும்படிக்கு தேவன் என்ன பண்ணுறாரா, ஒப்பு கொடுக்குறாராம். இன்னும் 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 11-12, ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை
அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாகும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். நம்ம பாருங்க, நம்ம சத்தியத்தை அங்கீகரிக்காமல் அதன் பேரில் அன்பு இல்லாமல் நம்ம அநீதியில் பிரியப்பட்டுக்கிட்டே இருந்தால் தேவன் என்ன பண்ண வேண்டியிருக்கும்? அதை நாம் எதை விசுவாசித்து கொண்டிருக்கிறோமோ அதையே நம்முடைய நம்பிக்கையாக நம்முடைய விருப்பமாக இருப்பதற்கு என்ன பண்ணிடுவார்? அனுமதித்து விடுவார். ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். முற்பிதாக்களும் தீர்க்கதரிசியும் அத்தியாயம் 40 நான் ஒரு மேற்கோளை வாசிக்கிறேன் பாருங்களேன். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். அப்படிப்பட்டவர்களை அவருடைய சொந்த விருப்பங்களை பின்பற்றி செல்லும்படியும் அதன் பலனை அனுபவிக்கும்படியும் அவர் அடிக்கடி அனுமதிக்கிறார். என் ஜனமோ என் சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை, ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன், தங்கள் யோசனையின்படியே நடந்தார்கள். சங்கீதம் 81:11-12. அப்போ ஒருவன் தேவன் தமக்காக வைத்திருக்கிற அந்த கடமையை அவன் அறிந்தபோது, தேவன் நமக்கு வெளிப்படுத்தி வைத்திருக்கிற அந்த சத்தியத்தையும் தேவனுடைய அன்பையும் நாம் அறிந்திருக்கும் போதும், நாம் அந்த அன்பை அங்கீகரியாத போது, அதை நாம் புறக்கணிக்கும் போது, அது நம்முடைய விருப்பமாக இல்லாத போது, மறுபடியும் நாம் மனம் மாறுவதற்கு கொடுக்கப்படுகிற வாய்ப்புகளை நாம் அலட்சியப்படுத்தி கொண்டு நம்முடைய மனசை நம்ம மாற்றிக்காம இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ண வேண்டியிருக்கும்? தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். அப்போ நம்ம எதை விரும்புகிறோமோ அதன்படி வாழ்வதற்கு அங்கே என்ன பண்ண வேண்டியிருக்கும்? அனுமதிக்க வேண்டியிருக்கும். பொய்யை விசுவாசிக்கும்படிக்கு நம்பும்படிக்கு ஆண்டவர் என்ன பண்ண வேண்டியிருக்கும்? அனுமதிக்க வேண்டியிருக்கும். ஆண்டவர் விருப்பப்படலை, ஆனால் நான் அதை தான் விருப்பப்பட்டு இருக்கிறேங்கிறப்ப ஆண்டவரால் என்ன பண்ண முடியாது? கடைசியில் நம்முடைய விருப்பத்திற்கே அனுமதித்து விடுவார். ஆகவே பிழையாமை இப்போ என்ன பண்ணால் ஆண்டவர் அவன் விருப்பத்துக்கே விட்ட உடனே பிழையாமை இப்போ அங்கே மோவாப் தேசத்துக்கு போனால் அங்கே போயிட்டு என்ன பண்ணால் அவங்கள சபிக்க முடியாது, ஆனால் அவர்களுக்கு சாபம் வருவதற்கான வழியை நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா, அவங்க தேவனோடு இருக்கிறது தான் அவங்க பலன். ஆகவே தேவனை விட்டு அவங்கள விளக்குறதுக்கு விக்கிரகங்களை வணங்கவும் அந்நியரோடு கலக்கும்படிக்கு அவங்கள என்ன பண்ணுங்க, அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா தேவன் அவங்கள விட்டு விலகி போவார். அப்போ நீங்கள் அவங்கள மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணான்? ஒரு மோசமான ஒரு ஆலோசனை அங்கே அவன் சொல்லியிருந்தான். அந்த காரியத்தை நம்ம எங்கே வாசிக்கிறோம்னா வெளிப்படுத்தல் 2:14 நம்ம வாசிக்கிறோம். விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுகிறதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. இப்போ என்ன செஞ்சான் இவன்? அந்த விருப்பத்தை, அந்த ஆசை என்ன பண்ணுச்சு? இப்போ ஆண்டவர் அவன் வழிக்கு விட்டதுக்கப்புறம் இவன் போய் இப்படி மோசமான ஒரு ஆலோசனையை சொல்லி கொடுத்தான். அதை அவனே கூட இருந்து நடப்பிப்பதற்கு நான் என்ன பண்ணுறேன்? கூட இருந்து நான் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும் நான் அவங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னான். அப்படியாக அவன் சொல்லி தந்ததனுடைய காரியம் வெற்றியாய் முடிந்தது. அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவு அங்கு ஏற்பட்டது. எப்படி இஸ்ரவேல் மக்கள் தேவனை விட்டு விலகிய போது அவர்கள் அடிக்கப்பட்டார்களோ அதே போல அவர்களை தவறான ஒரு வழிக்கு நடத்திய பிலேயாமும் என்ன பண்ணப்பட்டான்? நீதி செய்கிற தேவனால அவன் பட்டயத்தினாலே கொல்லப்பட்டான். பிலேயாமுடைய வாழ்க்கை அழகாக ஆரம்பித்தது, ஆனால் ஒரு மோசமான ஒரு முடிவை நோக்கி சென்றது. இந்த பிலேயாமுடைய வாழ்க்கையின் மூலமாக தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய விருப்பமும் அது இசைவாக இருக்கிறதா? நான் எதை நம்பிக்கிட்டு இருக்கிறேன், எதை நான் அறிந்திருக்கிறேன், அதுதான் என்னுடைய விருப்பமாக இருக்கிறதா, அதுதான் என்னுடைய வாழ்க்கையாக இருக்கிறதா என்பதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம கிடையாது. என் இருதயத்தில் எது பொக்கிஷமாக இருக்கிறது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். முற்பிதாக்களும் தீர்க்கதரிசி அத்தியாயம் 71. பலத்திற்கு ஒரே ஆதாரமாக இருக்கும் தேவனிடத்திலிருந்து ஆத்துமாவை பிரிக்க சாத்தானால் முடியும் போது உடனே மனிதனின் மாம்ச பிரகாரமான இயல்பில் உள்ள
பரிசுத்தம் இல்லாத ஆசைகளை எழுப்பிவிட அவன் வகை தேடுவான். தேவனை நம்ம கொஞ்சம் விட்டுட்டாலும் நம்ம இயல்பாக நம்ம இருதயத்தில் என்ன இருக்குதோ அதை என்ன பண்ணுவோம், அல்லது பாவ மாம்சத்தினுடைய அந்த பாவ இயல்பை தூண்டி விடுவதற்கு சாத்தான் என்ன பண்ணுவான், அவன் முயலக்கூடியவனாக இருக்கிறான். சத்துருவோட பணி செங்குத்தானதாக இருப்பது இல்லை. அது தொடக்கத்திலே திடீரென்று திடுக்கிட செய்வதாக இருப்பது இல்லை. அது கொள்கைகளின் பலமிக்க கோட்டைகளை இரகசியமாக அடியில் சுரங்கம் வைத்து தகர்ப்பதாக இருக்கிறது. அது பாருங்க, சத்துரு என்ன பண்ணுறது கிடையாது, திடீர்னு நம்மளை வீழ்த்துறது கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விளக்கக்கூடியவனாக இருப்பான். பாருங்கள், நம்ம முதல்ல ஆண்டவருக்கு விரோதமாக நம்ம ஒன்றும் செய்ய மாட்டோம். முதல்ல நம்ம ஆண்டவருக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுல குறைவுபட ஆரம்பிப்போம். வேதம் வாசிக்கிறதுல, செபிக்கிறதுல, பரிசுத்தமான காரியங்களில் கொஞ்சம் ஈடுபாடை குறைப்போம். பாவம் பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டோம், கொஞ்சம் ஈடுபாடை குறைப்போம். இந்த ஈடுபாடை குறைக்கிற அடுத்த காரியம் இன்னும் கொஞ்சம் அவரை விட்டு விலகிறதுக்கு வழி நடத்தும். இன்னும் கொஞ்சம் அவரை விட்டு நம்ம விலக ஆரம்பித்ததுக்கப்புறம் பாவம் இப்போ என்னாகும், நமக்குள்ளார வர ஆரம்பிக்கும். சாதாரணமாக சின்னதாக காணப்படுகிற பாவம் அப்படியே அது வளர்ந்து தான் ஒரு பெரிய வீழ்ச்சிக்கு வழிநடத்தி விடும். அப்போ நம்முடைய விருப்பம் தேவனை விட்டு வேறு பக்கம் திசை திரும்பும்போது அது என்ன பண்ணும், மிகப்பெரிய வீழ்ச்சிக்கு வழிநடத்தும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவனை விட்டு விலகிற காரியம் சின்னதாக இருந்தாலும் சரி, ரொம்ப அற்பமான காரியமாக இருந்தாலும் சரி, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். இதுதான் வேதம் நமக்கு சொல்லித் தருகிற ஆலோசனையாக இருக்கிறது. சரி, அடுத்த இன்னொரு மேற்கோள் பாருங்க. கிறிஸ்துவ தன்மை இல்லாத ஒரு சுபாவத்தை இருதயத்தில் வாழும்படி அனுமதிப்பது ஒரு ஆபத்தான காரியமாக இருக்கிறது. ஒரு கிறிஸ்துவுக்கு ஏதுவில்லாத ஒரு தன்மை அல்லது எரிச்சல், கோபம், மன்னிக்காது, ஏதோ ஒன்று இப்படி இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் என்னது, ஒரு ஆபத்தான காரியம். பேணப்படுகிற, பாதுகாக்கப்படுகிற ஒரு பாவம் சுபாவத்தின் மேன்மையான வல்லமைகள் அனைத்தையும் கொஞ்சமாக பொல்லாத ஆசைக்கு கீழ்ப்படியும்படி கொண்டு வந்து சுபாவத்தை கீழ்த்தரமானதாக்கிவிடும். மனசாட்சியிலிருந்து ஒரு பாதுகாப்பை நீக்குதல், ஒரு தீய சுபாவத்தை நடத்துதல், கடமையின் மேலான உரிமைகளை ஒரு தடவை அலட்சியம் செய்தல், ஆத்துமாவின் பாதுகாப்புகளை தகர்த்து சாத்தான் உள்ளே வருவதற்கும் நம்மை தூரமாக விலக்கி செல்வதற்கும் பாதையை திறக்கிறது. என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும், சங்கீதம் 17:5 என்று தாவீதை போல ஒரு உண்மையான இருதயத்திலிருந்து நமது ஜெபங்கள் நாள்தோறும் செல்லும்படி நாம் அனுமதிப்பது ஒன்று மாத்திரமே பாதுகாப்பான பாதையாக இருக்கிறது. இப்போ பிலேயாமுடைய வாழ்க்கை முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கையாக இருக்கிறது. மேன்மையான விஷயங்களை அறிந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம் அந்த மேன்மையான விசுவாசத்திற்கும் உபதேசத்திற்கும் ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கையை நாம் வைத்திருக்கிறோமா? இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். என்னுடைய அறிவும் என்னுடைய நம்பிக்கையும் இணைந்து இருக்கிறதா? என்னுடைய அறிவும் என்னுடைய விசுவாசமும் இணைந்து இருக்கிறதா? என்னுடைய இருதயம் எதை விரும்புகிறது? நான் எதை பேசிக்கொண்டிருக்கிறேன்? தேவபக்தியினுடைய வேஷம் நம்மிடத்துல காணப்படுகிறதா? தேவன் நம்மை அவருடைய பணிக்கென்று அழைக்கிற அந்த அழைப்பையும் நமக்காக வைத்திருக்கிற அந்த கடமையையும் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறதா? அவர் எத்தனை எச்சரிப்புகளை கொடுத்து கொண்டு இருக்கிறார் பாருங்கள். நம்மளை சுற்றி எவ்வளவு மோசமான ஒரு சூழல் நடந்து கொண்டிருக்கிறது நமக்கு தெரியும். நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கை, நிரந்தரம் இல்லாத ஒரு உலகத்தில் நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம். ஏதோ இங்கேயே நம்ம இருக்கிறது போல இந்த உலகத்திற்காகவே, இந்த உலகத்தின் ஆசைகள், இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்காகவே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படியாக சாத்தான் என்ன பண்ணுறான்? கொஞ்சம் நம்ம அவனுக்கு இடம் கொடுக்கும்போது அவன் முற்றிலுமாக நம்மை அழிக்கும்படிக்கு வழிநடத்தி விடுவான். ஆகவே நமக்கு இருக்கிற ஒரே பாதுகாப்பு என்னது? என் கால்கள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழியில் ஸ்திரப்படுத்தும். ஆண்டவரே, என்னை நடத்துங்க தகப்பனே. வேதனை உண்டாக்குற வழி என்னிடத்துல உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்துங்க.
உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை, உம்முடைய வசனத்தை என் இருதயத்தில் நான் பத்திரப்படுத்தும்படிக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி தேவனை சார்வது, தேவனுடைய வசனத்தில் நம்மை நாம் பார்ப்பது, அதுதான் நமக்கான மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாக இருக்கிறது. தேவ ஒத்தாசைக்காக நாம் தேவனுடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் பிலிப்பியர் 2வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குகிறவர். தேவன் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? நல்ல ஒரு விருப்பத்தை நமக்குள்ளார உண்டாக்கி அந்த விருப்பத்தின்படியே வாழக்கூடிய செய்கையை உண்டாக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே என்னுடைய விருப்பமும் என்னுடைய செய்கையும் வேறுபட்டிருக்குமே என்றால் அதை இணைக்கக்கூடிய நல்ல விருப்பத்தையும் அந்த நல்ல விருப்பத்திற்கான செய்கையையும் செய்வதற்கு பலப்படுத்துகிற தேவனை நாம் சார வேண்டும். அவருடைய சமூகத்தில் நம்ம பிரச்சனை என்னங்கிறத நம்ம பார்க்கணும். பிரச்சனை எது என்பதை நாம் அறிந்து கொள்ளும் போது தீர்வு தேவனிடத்தில் இருக்கிறது. தேவன் மாத்திரமே தீத்து 2:11-13 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறபடி எல்லா மனுஷருக்கும் இரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபை பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் ஜீவனம் பண்ணி நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்திற்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி போதிக்கிறது. தேவனுடைய அந்த கிருபை மாத்திரம்தான் என்ன பண்ண முடியும்? அவபக்தி லௌகீக இச்சையை வெறுத்து தெளிந்த புத்தியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இந்த உலகத்தில் நம்ம ஜீவிக்கும்படிக்கும் நான் நம்பி இருக்கிற அந்த ஆனந்த பாக்கியமாகிய அந்த 2ஆம் வருகைக்கு அதற்காக ஆயத்தமாகி காத்து கொண்டிருக்கும்படிக்கு போதிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அந்த கிருபைக்காக தேவனுடைய சமூகத்தில் போவோம். தேவனுடைய வெளிச்சத்தில் நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பார்க்கும்படிக்கு, நாம் சோதிக்கும்படிக்கு, நம்மை நாமே சோதித்து ஆராயும்படிக்கு தேவனுடைய சமூகத்தில் நம்ம போகணும். ஏதோ நம்ம நல்லவங்களாக இருக்கிறதுனால, நல்ல காரியங்களை பேசுறதுனால, நிறைய விஷயங்களை அறிஞ்சிருக்கிறதுனால இதெல்லாம் நம்ம ரட்சிப்புக்கான காரியங்கள் அல்ல. என்னுடைய மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு கனியை நாம் கொடுக்க வேண்டும். என்னுடைய அறிவும் என்னுடைய விருப்பமும் இசைந்திருக்கிறதா நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் எதை அறிந்திருக்கிறேனோ அதை தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன்னா நம்ம பார்க்கணும். நாம் மனம் திரும்புவதற்கு தேவன் தந்திருக்கிற வாய்ப்புகளை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறதா? இன்றைக்கு கூட தேவன் நம்மோடு பேசுகிறார். மகனே, உன்னுடைய எண்ணம் எப்படி இருக்கு? நீ யோசிச்சு பாரு. நீ அப்படிப்பட்ட எண்ணங்கள் உன்னிடத்துல காணப்படும்னா நீ அதை மாற்றிக்கொள் என்று நமக்கு என்னப்பட ஒரு சந்தர்ப்பத்தை, வாய்ப்பை இந்த செய்தியின் மூலமாக கொடுத்திருக்கிறார். நம்மால் அதை உணர்ந்து கொள்ள முடிகிறதா? நாம் உணர்ந்து கொள்வோமே என்றால் தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். என் கால்களை நீங்கள் நீதியான பாதையில் நடத்துங்க அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய அந்த விருப்பத்தையும் செய்கையும் நமக்குள்ளாக உண்டாக்குவாராக. ஆமேன். நாம் இந்த தியானத்தை முடிக்கும்படிக்கு ஒரு சிறு ஜெபத்தை ஏறெடுப்போம். அன்புள்ள பரலோக தகப்பனே, பிலேயாமுடைய வாழ்க்கை மூலமாக நீர் எங்களோடு பேசினீர் தகப்பனே. பிலேயாம் அழகான ஒரு துவக்கத்தை உடையவனாக இருந்தாலும் மோசமான ஒரு முடிவை நோக்கி அவனுடைய பிரயாணத்தை அவன் வைத்ததை நாங்கள் கேட்டோம் தகப்பனே. எங்களுடைய வாழ்க்கையில் கூட நீர் அழைத்து அந்தகாரத்தில் நின்று ஆச்சரியமான ஒளிநடத்தில் நீங்கள் அழைச்சிருக்கீங்க தகப்பனே. உங்களுடைய சத்தியத்தினால எங்களை நீர் நிரப்பி இருக்கீங்க தகப்பனே. மேலான விஷயங்களை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. இந்த உலகத்திற்கு நாங்கள் பகிர்ந்தளிக்கும்படிக்கு அருமையான ஆழமான சத்தியங்கள் எல்லாம் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க தகப்பனே. எங்களுடைய அறிவும் எங்களுடைய விருப்பமும் இசைவாய் இருக்கிறதா என்பதை நாங்கள் சிந்தித்து பார்ப்பதற்கு உதவி செய்யுங்க. நாங்கள் மேலான காரியங்களை பேசுவதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது எங்களுடைய இருதயத்திலிருந்து, எங்களுடைய உணர்வாக, எங்களுடைய நம்பிக்கையாக, எங்கள் செயலாக இருந்து அதை நாங்கள் பேசும்படிக்கு தகப்பனே ஒரு தெளிவான, ஒரு வெளிப்படையான ஒரு நல்ல வாழ்க்கையை நாங்கள் வாழும்படிக்கு எங்களை வழிநடத்துங்க. எங்களுடைய குறைகள், குற்றங்களை நீங்கள் சுட்டி காட்டுகிற நல்ல சந்தர்ப்பங்களை நீங்கள் தரும்போதெல்லாம் அதை பார்க்கும்படிக்கு எங்களுடைய கண்களை திறந்தரலும் தகப்பனே. சத்தியத்தின் மேல் இருக்கிற அந்த அன்பை நாங்கள் அங்கீகரிக்காமல் நாங்கள் வீழ்ச்சியை நோக்கி போகாதபடிக்கு என்னுடைய கால்களை நீர்தாமே திடப்படுத்தியறல வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். சத்தியத்தின் பாரில் நடத்தியறல வேண்டுமாய் கெஞ்சுகிறோம்.
இந்த செய்தியை கேட்ட பிள்ளைகளோடு உங்களுடைய கிருபையின்காரா இருக்கட்டும் தகப்பனே. அவர்கள் ஒவ்வொருவரையும் தகப்பனே உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். எங்களையும் தகப்பனே நாங்கள் முழுமையாக உடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். எங்களை நீங்கள் ஆராய்ந்து எங்களுடைய எண்ணங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி உமக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழும்படிக்கு எங்களை நடத்துங்க தகப்பனே. விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குற தேவனாய் இருக்கிறதுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்.